தொடர்ந்து அடுத்ததாக நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைப்பு, ஜெர்மனி வாழ் தமிழர்களை தொழில் தொடங்க அழைப்பு விடுத்த முதலமைச்சர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலைக்கேற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1789 ரூபாயாக இருந்த வணிக சிலிண்டர் விலை தற்போது 1738 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமுமின்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 395 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் 155 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் 70 ரூபாய் உயர்ந்து 3170 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. லகுரக வாகனங்களை பொறுத்தவரை ஒருமுறை பயண கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 185 ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க 275 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 125 ரூபாய் உயர்ந்து 5545 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோள் தான் எது? தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் நேற்று அந்நாட்டின் காலோன் நகரில் அயலக தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த நாடுகளை போன்று தமிழ்நாடு வளர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளை, குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க நீங்கள், இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நிச்சயமாக நினைப்பீங்க, என்னை விட அதிகமாக நினைப்பீங்க. எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும். இந்நிலையில் வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகி ஓராண்டுக்குள் பிரியதர்ஷினி என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரையை சேர்ந்த ரூபன் ராஜுக்கும் கோவில்பட்டியை சேர்ந்த பிரியதர்ஷினிக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் 300 சவரன் வரதட்சணை வழங்குவதாக உறுதியளித்து 150 சவரன் நகை வழங்கியுள்ளனர். தங்கள் மகளுக்கு 300 சவரன் வரதட்சணை கொடுத்ததால் மீதமுள்ள 150 சவரன் நகையை கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் தற்போது பிரியதர்ஷினி தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தகவல் தெரிந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பிரியதர்ஷினி உயிரிழந்துள்ளார். தற்கொலைக்கு காரணமாக இருந்தவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி பெண் வீட்டார் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமணமாகி ஓராண்டிற்குள் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதால் செல்லூர் போலீசார் கணவர் ரூபன், மாமனார், மாமியார் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். 9 கோளும் சென்னையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னையில் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டன. இந்நிலையில் இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பல்கலை நகர், புதுவண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய 4 கடற்கரை பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உயரமான சிலைகள் கிரேன் உதவியுடன் கரைக்கப்பட்டன. ஒத்துழைப்பு கொடுத்து
விநாயகர் ஐயா அவர்களை வந்து கடலில் கரைக்கிறதுக்கு மிக சிறப்பாக இந்த விநாயகர் கலைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தாங்க. விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் தேவைக்கு ஏற்ப போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. டிராஃபிக் போலீஸில் அங்கே வரக்கூடிய என் ரூட் எல்லாமே டைவர்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஆள் போட்டிருக்கோம். ஸோ அங்கே பாதுகாப்பாக எல்லா வண்டிகளும் இங்கே அனுப்பி. கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி மசூதி திரை கட்டி மறைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் தான் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக அரசின் தோல்விகளை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பழி போடுவதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வரிகளை உயர்த்தியும் தொழில் முனைவோர்களையும் தொழிற்சாலைகளையும் முடக்கும் வகையில் செயல்பட்டதன் காரணமாகவே தொழில்துறை நலிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக நடைபெற்று வந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் திமுக ஆட்சியில் கடுமையான வரி உயர்வு மற்றும் தொழில் கொள்கையால் தள்ளாடி வருவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க திமுக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சமி நிலத்தை மீட்டுத் தர தமிழ்நாடு அரசு தவறினால் தாங்களே நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதியினரிடம் ஒப்படைப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே எளந்தங்குடியில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 5வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தேர்தல் அரசியல் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் அவர்களது சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்டுவதே நமது ஆகப்பெரிய கடமை என்று கூறினார். இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அரசு செய்யவில்லை என்றால் நாங்கள் நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்போம். ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தை மாநில அளவில் பிரம்மாண்டமான நில மீட்பு இயக்கமாக நடத்துவோம் என்றும் சண்முகம் கூறினார். நிர்வாகிகள் கூட்டத்துல உங்களை சுத்தியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? விடுங்கன்னு அரசியல் எல்லாம் இருக்கிறதா? 4 பேர் நல்லவன் சொன்னா 4 பேர் கெட்டவன் சொன்னா. தன் மீது சொந்த கட்சி தலைவர்களை விமர்சனங்கள் வைத்தது குறித்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த விளக்கம் தான் இது. கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்துவிட்டு தற்போது அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஜி.கே. மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்திருந்த நிலையில் ஜி.கே. பாசன் அழைப்பை ஏற்றுதான் அந்த இருக்கையில் அமர்ந்ததாக அண்ணாமலை விளக்கம் அளித்தார். அமைச்சர் ஏவா வேலுவிற்கு அதிகாரம் பறிபோய் விடும் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்காமல் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பேருந்து நிலையம் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், அமைச்சர் ஏவா வேலுவிற்கு திருவண்ணாமலை மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். உங்களை பத்தி கவலையே கிடையாது, உங்களை பத்தி எள்ளளவும் கவலை கிடையாது. இந்த மாவட்டம் பிரிக்கணும்னு பிரிச்சாதான் இந்த நிர்வாகம் செய்ய முடியும். ஏதுவா இருக்கும். தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். ஆனா ஏவா வேலு அவர்கள் இந்த பிரிச்சா அவருக்கு பவர் போயிடுமா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருப்பதாகவும் அன்புமணி விமர்சித்தார். மதுரையில் நடந்தது விஜய் மாநாடு அல்ல, ரசிகர்களின் சந்திப்பு என்று இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநாட்டில் வாக்கு திருட்டு குறித்தும் விஜய் பேசியிருக்க வேண்டும் என்று கூறினார். அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல, ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போல தான் நடந்து முடிந்ததா நான் பார்க்குறேன். அவைக தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்கள் நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னால் இதை நீங்கள் டிவியில் உட்காந்தே சொல்லியிருக்கலாமே.
இன்னொரு முறை சொல்லணும். அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறிய கருத்து பற்றிய கேள்விக்கும் அமீர் பதிலளித்தார். நூற்றாண்டு கண்ட RSS இயக்கம் அதிமுக வழிநடத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அதே நேரத்தில் அதாவது அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் RSSக்கு எதிரான நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக பொதுவெளியில் பேசியிருக்காரு. இந்த கட்சியை RSS வழி நடத்துதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாக அமீர் தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பை சமாளிக்க மத்திய அரசு எடுக்கப் போகும் அதிரடி நடவடிக்கை, ஜம்மு காஷ்மீரை வெள்ளக்காடாக்கி வரும் மழை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால செயல் திட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நிதி உதவி, சலுகைகள், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பான திறன் மேம்பாடு ஆகியவற்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும், ஏற்றுமதியை பன்முகப்படுத்துதல், தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பயன்பாடு, பிரத்யேக வணிக வலைதளம் உள்ளிட்டவற்றை கொண்டுவரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் நிதி நெருக்கடியை சமாளிப்பதுடன் வேலை இழப்பு தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டங்கள் செலவினங்களுக்கான நிதிக்குழுவின் ஆலோசனை பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மராத்தா சமூகத்துக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமுதாயத்திற்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே கடந்த 2 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறார். கோரிக்கையை முன்வைத்து மும்பையில் கடந்த 29ஆம் தேதி முதல் மனோஜ் ஜராங்கே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். ஆசாத் மைதானத்தில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் மும்பை மாநகரே ஸ்தம்பித்துள்ளது. கோரிக்கையை அரசு ஏற்காததால் இன்று முதல் தண்ணீர் அருந்துவதையும் கைவிட உள்ளதாக மனோஜ் ஜராங்கே அறிவித்துள்ளார். மராத்தா சமுதாயத்தினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்ட ரீதியாக அங்கீகாரம் வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று மனோஜ் ஜராங்கே தெரிவித்துள்ளார். மிசோரமில் 8000 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ரயில்வே பாதையின் காட்சிகள்தான் இவை. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலை மற்ற நகரங்களுடன் இணைக்கும் வகையில் 8000 கோடி ரூபாய் செலவில் 51.28 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைரபி சைரங் இடையிலான ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் கட்டுமானம் நிறைவு பெற்ற நிலையில் வரும் 13ஆம் தேதி பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ரயில் பாதையில் 55 பெரிய பாலங்கள், 87 சிறிய பாலங்கள் மற்றும் 48 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. புதிய ரயில் பாதை பயன்பாட்டுக்கு வரும் நிலையில் கவுஹாத்தி ஐஸ்வால் இடையே உள்ள 18 மணி நேர பயணம் 12 மணி நேரமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்லிஹர் அணை நிரம்பியதால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மதகுகள் வழியாக பெரும் இரைச்சலுடன் வெளியேறியது. ஜம்முவில் உள்ள பள்ளி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது பள்ளியில் இருந்தவர்கள் சுற்றுச்சுவர் வழியாக வெளியே செல்ல முயன்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பஞ்சாபில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் டங்காய் கிராமத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் வெளியேற முடியாததால் தவிப்புக்கு உள்ளாகினர்.
பிறந்து 15 நாட்களே ஆன குழந்தையுடன் தவித்த பெண்ணை ஏணி வைத்து வீட்டின் மீது ஏறி ராணுவ வீரர்கள் மீட்டனர். மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ள 60,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அசாமின் தபுல்பூரில் உள்ள காலா நதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சிக்கிய நபரை அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போராடி மீட்டனர். இந்தியா சீனா இடையே எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும் இந்திய அணி உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அரசு முறை பயணமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். தியான்ஜின் நகருக்கு சென்ற அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் சீன அதிபரை சந்தித்து பேசிய பிறகு இரு நாட்டு உறவு மேம்பட்டு இருப்பதாகவும் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். बॉर्डर मैनेजमेंट के संबंध में सहमति बनी। कैलाश मानसरोवर यात्रा फिर से शुरू की। दोनों देशों के बीच डायरेक्ट फ्लाइट भी फिर से शुरू की जा रही है. அதைத் தொடர்ந்து பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் உலக மாற்றத்தை நோக்கி சென்றிருப்பதாக கூறினார். பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை சுமார் அரை மணி நேரம் நடைபெற்றது. இரு நாடுகள் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த சீன அதிபர் 4 பரிந்துரைகளை தந்ததாகவும் அதற்கு பிரதமர் மோடி நேர்மையான பதில்களை வழங்கியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பு குறித்து விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களிடம் விவரித்தார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் பிரச்சனைகளாக மாறக்கூடாது என இரு நாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். Was discussed. It was raised by the Prime Minister, and he outlined his understanding very crisply and very specifically. பரஸ்பர நம்பிக்கையை மேலும் ஆழப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாகவும் மிஸ்ரி கூறினார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வரலாறு காணாத வெள்ளத்தால் சுமார் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய பகுதிகளில் கனமழை காரணமாக பாகிஸ்தானுக்குள் பாயும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என கடந்த வாரமே பாகிஸ்தானை இந்தியா எச்சரித்திருந்தது. இந்நிலையில் சட்லஜ், செனாப், ரவி ஆறுகளில் ஒரே நேரத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்வது இதுவே முதல் முறை என பஞ்சாப் மாகாண மூத்த அமைச்சர் மரியம் அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார். முல்தான் பகுதியில் மட்டும் சுமார் 3 லட்சம் பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் கிராமங்களில் இருந்து படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். சுமார் 1.5 கோடி பேர் வசிக்கும் பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தானின் கோதுமை உற்பத்தியில் மிகவும் முக்கியமானது என்ற நிலையில் வெள்ளத்தால் கோதுமை வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Definitely. We can understand this for me. Promote Indian motorsports. Let people know how tough, how demanding, physically, emotionally. Let people know. தனது ரசிகர்களுக்கு நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் வைத்த அன்பு கோரிக்கையே இது. ஜெர்மனியில் GT4 ஐரோப்பியன் கார் ரேஸ் பந்தயம் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்ற அஜித் குமாரை சந்தித்து அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது அவர்களிடம் பேசிய அஜித், கார் ரேஸை பிரபலப்படுத்துங்கள் என்றும் தன்னை பிரபலப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இங்கு கார் பந்தயத்தில் ஈடுபடும் இந்திய வீரர்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்ற அஜித் குமார், இங்குள்ள வீரர்கள் ஒவ்வொருவரும் உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படுகிறார்கள் என்றும் அவர்களின் கஷ்டங்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை என்றும் கூறினார். நிச்சயம் ஒரு நாள் இந்திய வீரர்களும் Formula 1 கார் ரேஸில் சாம்பியன் ஆவார்கள் என்று அஜித் நம்பிக்கை தெரிவித்தார். Maybe one day we'll have an F1 world champion. Not an F1 alone. In every series, I'm sure we'll have some Indian drivers doing exceedingly well. Promote motorsports. Let people know how difficult it is.
இதனிடையே 6 முறை கிராண்ட் பிரிக்ஸ் வென்ற இத்தாலி ஜாம்பவான் ரிகார்டோ பேட்ரேஸை அஜித்குமார் சந்தித்து பேசினார். நுர்பர்கிங் ரேசிங் களத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா பகிர்ந்துள்ளார். நடிகர் விமலின் பிறந்த நாளை கிராம மக்களுடன் வடம் படக்குழுவினர் கொண்டாடிய காட்சிகள்தான் இவை. வடம் திரைப்படத்தில் நடிகர் விமல் நடித்து வருகிறார். இதற்கான படப்பிடிப்பு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நடைபெறுகின்றன. தற்போது அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கல்லிடைக்குறிச்சியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது கிராம மக்களுடன் இணைந்து விமலின் பிறந்த நாளை படக்குழுவினர் கொண்டாடினர். இதில் இயக்குநர் கென் தீரன், தயாரிப்பாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிராமத்து பெண்கள் குலவையிட்டு நடிகர் விமல் மற்றும் படக்குழுவினரை வாழ்த்தினர். தென்காசி குற்றாலநாதர் கோயிலின் தேருக்கு 1 டன் எடை கொண்ட வடம் அன்பளிப்பாக வழங்கப்படும் என படக்குழுவினர் தெரிவித்தனர். குற்றாலீஸ்வரன் திருக்கோயிலுக்கு வடங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலுக்கு 1 டன் எடையுள்ள வடம் காணிக்கையா கொடுக்கப்படுது. மசானி பிக்சர்ஸ் சார்பாக காணிக்கையா அந்த கோயிலுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி. பிறந்த நாளை கொண்டாடிய கிராம மக்களுக்கு விமல் நன்றி தெரிவித்தார்.